உயரிய விருதான பாரத ரத்னா இல்லைன்னா KL ரத்னா விருதை உடனடியாக அஜித் சார் அவர்களுக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே அறிவிக்கணும். பறக்குன்னு சொல்றாங்க, கார்லாம் பறக்கல, ஏகேன்னு ஒருத்தர் பறந்துக்கு இருக்காரு உள்ள, பாக்குற ஆளு பாத்துக்க. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி திருமணி ஆயிடுவாரு. பொங்கல் தலை வந்தாலும் பொங்கல், தலை இறங்கினாதான் பொங்கல். ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஆம் தேதி தூக்கி சொல்லுவாரு எல்லாத்தையும். அவனுக்கு வேணாம்ல, நீவிக்கு அங்கிட்டு போ. அஜித் மட்டும்தான். இந்தியாவில இருந்து எவனையுமே போய் ரேஸ்ல கப்ப அடிக்கலாம், எதுவுமே பண்ணலாம். அதான் மெயினே. பிப்ரவரி 6 வரட்டும், தீபாவளி பொங்கல். உங்கள் முயற்சியை கண்டு தேசமே நிமிர்ந்து நிற்கிறது. உங்கள் வெற்றியை கண்டு நம்போது பொங்கல், நியூ இயர் எல்லாமே, தீபாவளி எல்லா செலிப்ரேஷன் அன்னைக்கு தான். பயங்கர ப்ராமிசிங்காக இருக்கு. இதான் ஸ்டோரினால அவரை இன்டர்வியூ சொல்லிட்டார் மகிழ், இதுதான் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒரு காமன் மேன் மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி தான். ஸோ பயங்கர இங்கிலீஷ்காரன் ஹாலிவுட் படம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம், தமிழ்நாட்டுக்காரன் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு சீனும் உருட்டிக்கு இருக்கு. பதற விட்றாங்க தலைவோ. படம் வரட்டும், பிப்ரவரி 6 இருக்காங்க. பொங்கல் தான் இல்ல, ஆனாங்கம்மா வைக்கிற அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல், தீபாவளி பூராமே அன்னைக்கு மட்டும்தான். எங்களுக்கு தடுக்க முடியாது. சொல்றேன் கேட்டுக்க, ரேஸ்ல கூட இந்தாக்காரன் போய் ஒன்றும் ஆட்டல, என் தலை போனா. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து அஜித் சார் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்கெட்சு போட்டிருக்காரு. இதை பகிரங்கமாக சொல்கிறேன், இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அஜித் சார் வந்து ஸ்கெட்சு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா படம் ஃபுல்லாமே வந்து ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்குது. நான் ஒன் வேர்டு, அந்த அதாவது எக்ஸாமில் வந்து ஸ்கூலில் ஒன் வேர்டு கொடுப்பாங்க தெரியுமா, ஸ்கூலில் காலேஜில் ஒன் வேர்டு எக்ஸாம் வரும், அது மாதிரி ஒன் வேர்டாக நம்ம சொல்லணும்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அஜித் சார் வந்து இந்த ஒன் வேர்டு, ஏகேன்றது ஒரு ஒன் வேர்டு, ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம என்னோட உயிர் வந்து போகாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அதில் ஜெயிச்சிட்டாரு. நீயும் வாழு, உன் கூட இருக்கிறவங்க வாழ வை, உன் குடும்பத்தை பாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அனிருத் வந்து அஜித் சாருக்கு நல்ல தூக்கி அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி வந்து செம்மையாக பண்ணியிருக்காப்புல. ஒரே ஒரு விஷயம், இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அஜித் சார் வந்து ஹீ இஸ் நாட் அன் ஆக்டர், ஓகேங்களா. அவர் வந்து ஒரு ரேசர். அதனால் உயரிய விருதான பாரத ரத்னா இல்லைன்னா KL ரத்னா விருதை உடனடியாக அஜித் சார் அவர்களுக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே அறிவிக்கணும். படம் ரிலீஸு இந்தியன் கவர்மெண்ட் அண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அஜித் சாருடைய ஃபேன்ஸ், மதுரை ஃபேன்ஸ் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டு, படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி அவரை கௌரவிக்கும் விதத்தில் இந்த விடாமுயற்சி வெற்றியை அவங்க கொண்டாடணுன்றதை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறதோ அதை கேட்டுக்கணும், அதான் உண்மையான ரசிகரோட இது. கடவுளே அஜித்தெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு அதில் இல்லை, அவர் சொல்லிட்டாரு சொல்லக்கூடாதுன்ட்டு நம்ம அதை ஏற்றுக்கிறோம். உண்மையான ரசிகன் வந்து அது அவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்வார். ஆமாம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, தரமாக இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ, அருமையாக இருக்குது. மிரட்டி விட்டாங்க, கடவுள் அஜித் மிரட்டி விட்டாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வேற லெவல் ப்ரோ. தாறுமாறாக இருந்துச்சு ட்ரைலரு. தலையை ரொம்ப ஒரு ட்ரைலர் வந்துருச்சு, பிப்ரவரி 6 ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு படம், ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயிலர் சூப்பராக இருக்குது. எங்க தலை எங்களுக்கு தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, முதல் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் எங்க லைனை பாரு, அந்த போக்கில் நாங்கள் போய்க்கிருக்கோம். அதனால இன்னைக்கு தேதிக்கு கூட்டம் கம்மி. என் தலைவர் ஊன்னு சொன்னா வச்சுக்காங்க, கடல் பத்தாது, ஓசோன் ரயிலாக நீங்கள் ரெடி பண்ணணும். தலைவர் ரெடியாக இருக்காப்புல, அந்த வேலை வந்துடுவாப்புல. 1 இல்லை 2 உனக்கு
கெச்சப் பைக்க ப்ரோ அங்க காருக்கு பறக்குன்னு சொல்றாங்க. கார்லாம் பறக்கல, ஏகேன்னு ஒருத்தர் பறந்துக்கு இருக்காரு உள்ள. பாக்குற ஆளு பாத்துக்க, பயப்படுற ஆளு ஓடிக்க. எங்களுக்கு பிப்ரவரி 6 தான் பொங்கல். தலை வந்தாதான் பொங்கல், தலை இறங்கினாதான் பொங்கல். ரேஸை பார்த்தீங்களா இல்லையா? அந்த அளவு தான் இங்கேயும் நடக்கும். கொடூரமா இருக்கு தலை பொங்கல் அன்னைக்கு. பிப்ரவரி 6 கொடூரமா இருக்கு. ரெடியா இருந்துக்கோங்க எல்லாரும். இவன் படம் இப்படி இருக்கு, அவன் படம் அப்படி இருக்குடா. இல்ல 6ஆம் தேதி எங்க படம் தான் தமிழ்நாடு ஃபுல்லா. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. 6ஆம் தேதி தூக்கி சொல்லுறோம் எல்லாத்தையும். இந்த சம்பவம் இன்னும் படம் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ட்ரெய்லருக்கு இந்த படம் வரும்போது தெரிக்கும். ஒவ்வொரு கேட்கும், ஒவ்வொரு ஸ்கீம் பொறிக்கும். பயங்கரமா இருக்கும் தேடும். படம் எல்லாம் நொறுக்கி விட மாதிரி. 6ஆம் தேதி குறிச்சு வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி தெரிக்கும் கண்டிப்பா. எல்லா ஒவ்வொரு தலைவர் சொன்ன மாதிரிதான் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்கிறத விட நீங்கள் எப்போ வாழ போகிற மாதிரி நாங்களும் வாழ்ந்து காட்டுவோம். எங்கள் தலைவரை மாதிரி நாங்களும் ஏதோ சாதிச்சு காட்டுவோம். தலைவா எல்லாருக்கும் இந்திய சினிமாவில் காசு வாங்கிட்டு சம்பாதிக்கிற விட இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற தமிழ் ஒரே நடிகர் வேற யாரும் கிடையாது. அடுத்தவங்க கூட காசுக்கு சம்பாதிக்க வந்திருக்கேன், காசுக்கு சம்பாதிக்க வரல. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரே தமிழ் நடிகர் யாரு? அஜித் குமார். ஒரே வழியை சொல்லப்போனா அவர் வந்து ஒரு மென்டார், எங்களோட வழிகாட்டி. அவர் போக்கில் என்றுமே நாங்கள் எங்கள் வாழ்நாளும் சாகர நாள் வரைக்கும் என்றுமே அவர் பின்னாடி தான். வாழ விடு என்றும் அஜித் குமார் என்ன போடுதான் வாழ்க்கைனே அண்ணே, என்ன போடுதான் மாட்டேன். ஓகேவா? வாழ விடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே கடவுள் அஜித் குமார். தனக்காக எதுவுமே பண்ணாம தமிழகத்துக்காக இந்தியாவுக்காக பண்றாரு. ஒரே கடவுள் அஜித் குமார். பிரம்மாண்டமா சூப்பரா சிறப்பா இருந்துச்சு. அவர் வந்து மகிழ்ச்சி திருமணி சொன்னாங்க. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி திருமணி ஆயிடுவாரு. அஜித் ஸ்கிரீன்ல பார்த்து எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது நல்லா இருக்கு. உங்களுக்கு வரேன்ற ஒரு ஃபீல் எது இருக்கா ப்ரோ உங்களுக்கு? இருக்கு ப்ரோ, அர்த்தங்கள் இருக்கு. இருக்கு ப்ரோ. இப்போ ட்ரைலர் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நீங்களே சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு உங்க வைப்? நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு ப்ரோ. நல்லா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கு. டீசர் வந்துச்சுல, டீசர் வந்து ட்ரைலர் நல்லா இருக்கா? ட்ரெய்லர் தான் ப்ரோ நல்லா இருக்கு. ட்ரெய்லர் தான் ப்ரோ. ரேஸை பத்தி சொல்லு. தலைவா, இந்தியாவில இருந்து எவனையுமே போய் ரேஸ்ல கப்பு அடிக்கலாம் எதுவுமே பண்ணலாம் முடியாது இது வரைக்கும் கேட்டுக்க. ஆனா தலை ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் ஒரு தடவை ஆக்ஷன்ல ரிஜெக்ட் பண்ண தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. நான் சொல்றது உனக்கு புரியுமா என்னான்னு தெரியல, டிரான்ஸ்லேட்ல போட்டுக்க. வாழ்க்கையில் தோக்குறவன் தான் அவங்க அம்மாவில் வாழ்க்கையில் பயங்கரமாக வருவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் தலை ஃபஸ்ட்டு தடவை தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அடுத்த தடவை உங்கள் அம்மாவில் 3ஆவது பிரைஸ் தான் வாங்கினார்ல. எவனாலும் அந்த மாதிரி செய்யலாம். அதுதான் வாழ்க்கையில் தோக்குறியோ ஜெயிக்கிறியோ முயற்சி பண்ணு. என்னைக்கு அல்டிமேட்ஸா தான் சொல்கிறாப்புல. அவன் வாழ்றியான்னு சொல்லாம நீ என்னைக்கு வாழ போகிற? அதே மாதிரி தான் நாங்கள் மற்றவங்களையும் வாழ வைப்போம். அது மட்டும்தான் எங்க மத்தியில செய்ய முடியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் நாங்க அல்டிமேட் அஜித் குமாரோட ரசிகரா மட்டுமே இருக்கோம். ப்ரோ ட்ரெய்லர் மிரட்டிட்டாங்க. ஒவ்வொரு சீனும் காலி விட்டு கணக்கா இருக்கு. அவன் என்ன படம் எடுக்கிறது, தமிழ்நாட்டுக்காரை விட்டு எடுத்திருக்கான் காரு சுயின்னு. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரே நாள் இருக்கு தேட்டர்ல எதுவுமே பண்ண முடியாது. ஹாலிவுட் அதான் மேனே பிப்ரவரி 6 வரட்டும். தீபாவளி பொங்கல்
ஒவ்வொருத்தவனையும் நொடுக்குறோம். மதுரை சதறுது பதற. இந்த ஊருக்குள்ள எவனும் இருக்க முடியாது. ஓப்பனிங் ஷோ அன்னைக்கு பதற விடுறான். ஹாலிவுட் ரேஞ்செல்லாம் தூக்கி சொருகிறோம். 6ஆம் தேதி வந்து பார்த்துட்டு போ, ரிவ்யூ சொல்லிட்டு போ, அவ்வளோதான். தரமான அப்டேட்டா கொடுத்துட்டாங்க. ட்ரெய்லர் வேற லெவல். ஹாலிவுட்டே மிஞ்சிட்டாப்ல தலைவன். ஒரே கடவுள் அஜித்குமார். ட்ரெய்லர் பார்க்கலாம். தலைவனுக்காண்டி ஒரு கவிதை எழுதியிருக்கோம். இது என்ன எழுதியிருக்கேன்னா, தேசத்தை காக்க வந்த நாயகனே, உங்கள் முயற்சியை கண்டு தேசமே நிமிர்ந்து நிற்கிறது. உங்கள் வெற்றியை கண்டு நம் தேசமே என்று பெருமை கொள்கிறது. என்றும் உங்கள் அன்பில் வாழும் உங்கள் ரசிகனாய், என்றும் எங்கள் அல்டிமேட் கடவுளின் அனைத்து ரசிகரின் சார்பாக இந்த கவிதையை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இப்போ ட்ரெய்லரே இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் படம் வந்து அப்படி இருக்கு பாருங்க. அதாவது அஜித் படம் பொங்கலுக்கு வராத ரீசன் இந்த தான். இப்போ அஜித் படம் பொங்கலுக்கு வந்து இவ்வளோ படம் வந்திருக்காது, ஸ்க்ரீன் கிடச்சிருக்காது. இப்போ அஜித் படம் வரனால தான் அஜித் படம் லாக் பண்ணால் இவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அஜித் படம் வரும்போது எந்த படமுமே இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா ஸ்க்ரீன்லேயும் அஜித் படம் மட்டும்தான் ஓட போகுது. அவர் நல்ல நடிகர்கள் காட்டிலும் நல்ல மனிதர். அவரை மாதிரி ஒரு ஆள் இருக்கவே வாய்ப்பு இல்லை. அதாவது என்னை வந்து ஏகேன்னு மட்டும் கூப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரேஸுக்கு போனார், ரேஸ்லையும் ஜெயிச்சிட்டாரு. ரேஸில் ஜெயிச்சது இல்லாமல் வெள்ளைக்காரனே நம்ம கொடியை வந்து நம்ம கொடியை வந்து காட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் யாரும் பார்க்க முடியுமா? வந்து அஜித் வாழ்க விஜய் வாழ்கங்கிற சொல்ல நிப்பாட்டு நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறாரு. ஆனாலுமே நாங்கள் வந்து அவரை வந்து விடுற மாதிரி இல்லை. அவர் வந்து இப்படி அவர் சொல்ல இன்னும் புகழோட உச்சிக்கு தான் போயிட்டு இருக்காரு தவிர அவருக்கு வந்து அவரோட புகழ் வந்து குறையிற மாதிரி இல்லை. அவர் சொல்ல அவரோட புகழ் வந்து இன்னும் போகும். இப்போ பொங்கல் என்ன படம் பிப்ரவரி வந்து வரும்போது பொங்கல், நியூ இயரு எல்லாமே, தீபாவளி எல்லா செலிப்ரேஷன் அன்னைக்கு தான். அன்னைக்கு எல்லா ஸ்க்ரீனும் தெரிக்கும். அதுலெல்லாம் பொறி பறக்க போது. அன்னைக்கு ஜனவரி மாதம் ரேசிங்கில் போச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி ஃபுல்லாக எங்களுக்கு தான் போகும். எனக்கு தான் அப்புறம் ஏப்ரல் 10 வர குட் பர்த்டே ரிலீஸு. 2025 யாருக்கு எப்படியோ அஜித் ஃபேன்ஸ் காலில் திருவிழா தான். என் வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. மெயினாக அஜித் சார் வின்னில் ரேஸில் ஜெயிச்சது வந்து நாங்கள் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டாடுறது ஆளே இல்லை. அதனால் வந்து படம் வராத இது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து மயில் ஸ்டைலில் இருக்குது, பயங்கர ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இதான் ஸ்டோரினால அவரை இன்டர்வியூலே சொல்லிட்டார் மயில், இதுதான் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒரு காமெண்ட் மேன் மாதிரி அந்த ஒரு ஸ்டோரி வந்து. ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. தேங்க்யூ. தலை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குன மாதிரி ட்ரெய்லரில் செதுக்கி வச்சுருக்காங்க. விரட்டி விட்டாங்க. ட்ரெய்லர் சிம்பிளாக இருக்குது, படம் பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்து இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பொங்கல் வந்து சிறப்பாக இருக்குன்னு நினச்சோம். எங்களுக்கு வருத்தம். பிப்ரவரி 6 செம்ம பொங்கல்.